ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 22வது ஸ்லோகம் முதல் 25வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் அன்யானி சம்யாதி நவானி தேஹி நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோச்சயதி மாருதஹ அச்சேத்யோயமதாக்யோயம் அக்லேத்யோ சோஷ்யயேவ ச நித்யஸ் சர்வகதஸ்தானுஹ அச்சலோயம் சநாதனஹ அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோர்யமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. இந்த 4 ஸ்லோகங்களின் விளக்கம். நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், எப்படி ஒரு நபர் ஒரு மனிதன் அவன்கிட்ட இருக்கும் அந்த பழைய துணிகள்லாம் கிழிஞ்சு போயிடுத்துனா புது துணியை மாற்றுறானோ, எப்படி நம்ம போட்டுருக்க ட்ரெஸ் இப்போ பழசாக எடுத்துனா புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறோமோ, அது போலவே தான் அர்ஜுனா நம்மளோட ஆத்மாவுக்கு ட்ரெஸ்ஸாக இருப்பது இந்த உடல், ஆத்மாவின் ஆடையாக இருப்பது இந்த உடல். அதனால் எப்போ ஒரு உடல் அழியிற நிலைமைக்கு வர்றதோ, எப்போ ஒரு உடல் அழியிற சமயம் வர்றதோ, அப்போ இந்த ஆத்மா இந்த உடலை தூக்கி போட்டுட்டு அடுத்த உடலுக்கு போகுமா. இப்படி ஒரு சரீரத்திலே இன்னொரு சரீரத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இப்படி அழிவே இல்லாத இந்த ஆத்மாவை எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அது எப்படி என்பதற்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே வர நம்ம கிருஷ்ணர். என்னன்னா, இந்த ஆத்மாவை எந்த ஒரு சஸ்திரம் எந்த ஒரு அஸ்திரம் எதுவுமே பண்ணாது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் சஸ்திரம் அஸ்திரம் நம்ம ஆத்மாவை தொடக்கூட முடியாது. இந்த ஆத்மாவை நெருப்பினால் எரிக்க முடியாது. இந்த ஆத்மாவை தண்ணீரால் நினைக்க முடியாது. அதுபோலவே வாயு அதாவது காற்றினால் இந்த ஆத்மாவை உலர வைக்க முடியாது, காய வைக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தாலையும் இந்த ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது அர்ஜுனா. ஏனென்றால் இது ஆதி காலத்திலேருந்து, அதாவது சமயம் ஆரம்பிக்கும் போது அந்த காலத்திலேருந்தே இருந்து வர்றது, இப்போ இருக்கு, இனிமே இருக்க போறது. அழிவே இல்லாத அழிவற்ற இந்த ஆத்மா ஒருத்தனோட உடல்லையும் இருக்கு அர்ஜுனா. அதனால் உன்னோட எதிரிகளின் உடல்ல கூட இந்த ஒரு ஆத்மா இருக்கு. இப்படி உன்னோட எதிரிகளின் உடல்ல அழிவில்லாத ஒரு ஆத்மா இருக்கு. அதனால் நீ அழிக்க போறது அவ சரீரம்தான், அவ ஆத்மா அழியாது என்று உனக்கு இப்போ தெரிஞ்சிருது. இந்த ஞானம் இருக்கும் நீ இப்போ போரிடலை என்றால், இந்த ஞானத்தை வச்சின்ற பிறகும் நீ சண்டை போட மாட்டேன் என்று அடம் பிடித்தனா உன்னோட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 22வது ஸ்லோகம் முதல் 25வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.